Hi friends, this is Lavanya from Duruvam Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா புவிசார் குறியீடு ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்டாக நம்ம நியூஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில பொருட்களுக்கெல்லாம் அந்த ஜிஐ குறியீடு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். அந்த ஜிஐ டேக் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜிஐ அப்படின்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு அதோட அப்ரிவியேஷன். அது புவிசார் குறியீடு அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல பொருட்கள், அதுக்குன்னு ஒரு தனித்துவமாக தரம் இருக்கும், பண்பு இருக்கும். அது எல்லாத்தையும் வச்சு அதுக்கு தனி அங்கீகாரம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் என்னென்னா இந்த புவிசார் குறியீடு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலாக பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி அல்வா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஊருக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கும்ல, அது அங்கங்கே மட்டும்தான் ஸ்பெஷலாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் கிடைக்கும், ஆனால் அந்த அளவுக்கு அதே குவாலிட்டியோடு கிடைக்காது. ஸோ இப்படி ஒரு ஊருக்கு ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது, தனித்துவமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் அந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறத வழங்குவாங்க. இப்போது இது என்னென்ன மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, விவசாய பொருட்கள், கைவினை பொருட்கள், உணவுப் பொருட்கள், இது மூணுக்கு தான் என்னென்னா மெயினாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறத வழங்குறாங்க. இதோட பயன்கள், இதனால் நமக்கு என்ன யூஸு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன யூஸு, இல்லை அந்த உற்பத்தி பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு என்ன யூஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சட்டப்பூர்வ பாதுகாப்பு. இது ஒருத்தவங்க தயாரிச்சிருக்காங்க, ஒருத்தவங்களோட தயாரிப்பு அப்படிங்கிறப்ப அதே ப்ராடக்டை வேறு யாரும் போலியாக உற்பத்தி பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் என்னென்னா பொருளாதார வளர்ச்சி. இப்போ அவங்க தனித்துவமான தரத்தில் பண்ணுறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு என்னாகும், உற்பத்தி அதிகமாகும். அதை அவங்க சந்தைப்படுத்தலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்ஸை. நெக்ஸ்ட்டு உண்மையாக தரமான பொருளாக இருக்கும் அப்படின்னு நம்பி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை பை பண்ணுவாங்க, வாங்கிக்குவாங்க. லாஸ்ட் ஒன் என்னென்னா நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோம். இது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தெரியுதுல்ல, அப்படிங்கிறப்ப நம்ம அதை பாதுகாக்கணும். அதனால் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது என்றைக்கும் அழியாது. ஸோ இப்போ ஸ்பெஷல்னு நமக்கு தெரியுதுல்ல, அதை எப்படிலாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எங்கே போய் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது என்னென்னா, பொருட்களின் புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 அப்படின்னு இருக்குது. அதில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்மளோட ப்ராடக்டை. இது த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் தான் நம்ம போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதை எப்படி புதுப்பிக்கிறது, இது எவ்வளோ வருஷம் வேலிடிட்டியாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி இருக்குது. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரினியூவல் மாதிரி பண்ணிக்கணும். இதுக்கான தலைமை அலுவலகம் எங்கே இருக்குன்னா ஜிஐ ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. இது எப்போ அமல்படுத்தினாங்க, எப்போ இந்தியாவில் வந்தது அப்படின்னா 1999லேயே அதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்து வந்துருச்சு. ஆனால் எப்போ உண்மையாகவே ஸ்டார்ட் ஆச்சுன்னா செப்டம்பர் 15, 2003லேருந்து தான் இது நடைமுறையில் இருக்குது. அது நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் மொத இந்தியாவிலேயே என்ன ப்ராடக்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னா, டார்ஜிலிங் தேயிலை இருக்குல்ல, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. 2003 to 2004 அந்த பீரியடில் கொடுத்துருக்காங்க. அதே இது நம்ம தமிழ்நாட்டில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, சேலம் துணி இருக்குல்ல, சேலம் ஃபேப்ரிக், அதுக்கு 2003 to 2004 அந்த பீரியடில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சேலம் சேலை, இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் தேயிலை, இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போது 2025லேருந்து இந்த 26 மார்ச் வரைக்கும் என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் அந்த புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், உறையூர் பருத்தி சேலை, அதுக்கு இந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. உறையூர்னா நம்ம திருச்சியில் இருக்குல்ல, அங்கே அந்த உறையூர் சைட்லேயே என்னென்னா தெரியல நெய்வாங்கல்ல, அந்த மாதிரி பட்டு சேலைகளுக்கெல்லாம் அந்த உறையூர் ஃபேமஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த உறையூர் பருத்தி சேலைகளுக்கு இந்த குறியீடு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தூய மல்லி அரிசி
அரிசி அதுக்கும் வந்து இந்த குறியீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு கொடுத்துருக்காங்க. இது ஈரோட்டில் கிடைக்கிற ரசாயனம் எந்த கெமிக்கலும் போடாத ரொம்ப தூய்மையான சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. இதுக்கு இந்த குறியீடு வழங்கியிருக்காங்க. அடுத்தது நாமக்கல் கல் சட்டி அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படின்னா பாத்திரம் இருக்குல்ல, கல் சட்டினா ஒன்றும் கிடையாது, பாத்திரம் தான், நம்ம சமைக்கிற பாத்திரம், அதுக்கு அந்த குறியீடு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அம்பாசமுத்திரம் சொப்பு ஜாமா அது வந்து அங்கே ரொம்ப ஸ்பெஷல், அதுக்கும் அந்த குறியீடு வழங்கியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மதுரை மரி கொழுந்து. மதுரை மல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இங்கே வந்து மதுரை மரி கொழுந்துக்கு இப்போ ரீசண்டாக அந்த புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் இன்னொன்று பாருங்கள், விளாச்சேரியில் களிமண் பொம்மை அதுக்கும் வந்து குறியீடு வழங்கியிருக்காங்க. தஞ்சாவூரில் கும்பகோண வெத்தலை அதுக்கும் வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரீசன்ட் டைம்ஸில் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணிக்க மாலை, மாலை வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ், அந்த மாணிக்க மாலை அதுக்கு வழங்கியிருக்காங்க. கடலூரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா கடலூரில் பன்ருட்டி பழாப்பழத்துக்கும் அதே கடலூரில் பன்ருட்டி முந்திரி அது ரெண்டுமே அங்கே ரொம்ப ஃபேமஸ், அது ரெண்டுக்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி எலுமிச்சை அது ரொம்ப ஃபேமஸ் வழங்கியிருக்காங்க. அடுத்து விருதுநகர் மாவட்டம் சம்பா வத்தல் அது அந்த ஊரில் ஃபேமஸ். பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, அதில் சின்ன வெங்காயம் அது வந்து ரொம்ப ஃபேமஸ், அதுக்கும் இந்த குறியீடு வழங்கியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சித்துரைக்கார் அரிசி அதுக்கு இந்த குறியீடு வழங்கியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ ரீசண்டாக வழங்கினது. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இந்த புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்கல்ல, அதுலேயே அதிகமான பொருட்களுக்கு இந்த குறியீடு வாங்கின மாநிலம் எதில் ஃபஸ்ட்டு எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அதில் பார்த்தீங்கன்னா 77 பொருட்களுக்கு இந்த குறியீடு வாங்கியிருக்காங்க. செகண்ட் இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு மாநிலம், அதில் டோட்டலாக 74 ஐட்டம்ஸ்க்கு இந்த புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. தேங்க்யூ.